மகாபாரத போர் முடிந்த 19ஆம் நாள். அந்த கால வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும். அப்போது போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் தேரில் இருந்து கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள். அதன் பின் தேரில் இருந்து மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர் பாகன் மன்னனை வணங்கி அவனுக்கு மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான். அதன் பிறகு போரில் தனக்கு வெற்றி தேடித்தந்த தேர் பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து தேர் பாகனை கௌரவிப்பார்கள். குருச்சேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் போரில் வெற்றியடைந்த பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா அன்று ஏற்பாடாகி இருந்தது. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 ரதங்களும் வரிசையாக நின்றன. மரியாதை செய்யும் விழா சடங்குகள் ஆரம்பமாயின. தருமனுடைய தேரின் முறை முடிந்த பின் பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான். பரிசாக விலை உயர்ந்த இரத்தின மாலையை தன்னுடைய தேர் பாகனுக்கு அணிவித்து அவனை கௌரவித்தான் பீமன். மேலும் அவனுக்கு நிலமும் பொன்னும் பொருளும் வழங்கினான் பீமன். வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன. அடுத்தது அர்ஜுனனுடைய ரதம். அர்ஜுனனுக்கு தேர் சாரதியோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேறு தனக்கு கிடைக்கப் போகிறது. பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி பாராட்டப் போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன். ஆனால் கண்ணன் தேரை விட்டு இறங்கவில்லை. அதை கண்ட அர்ஜுனன் திகைத்தான். பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர் பாகனுக்கு உரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன். அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் அறியாமையை எண்ணி நகைத்தார். பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு. தேரில் இருந்து முதலில் நீ இறங்கு என்று அவனுக்கு கட்டளையிட்டார். கண்ணனின் வார்த்தையை மீறி அறியாத அர்ஜுனன் அக்கணமே தேரில் இருந்து கீழே இறங்கினான். அதே நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு கணம் ஏங்கினான் அர்ஜுனன். கர்ம யோகம் என்ற பகுதியாக கடமையை பற்றி அத்தனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர் பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான்? இதனால் மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவன் எண்ணி பார்க்கவில்லை? நான் கண்ணனை என்னுடைய தேர் பாகனாக ஏற்றுக்கொண்டதால்தான் எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன். அர்ஜுனனின் மனோநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். உடனே அடுத்த வினாடியே தேரில் இருந்து கீழே இறங்கினார் கிருஷ்ணர். அதே வினாடியில் அர்ஜுனன் தேர் கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார். கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறு வினாடியே அர்ஜுனனின் தேர் குபீரென்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்தது. அதை அங்கிருந்த எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர். ஆனால் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. இப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், அர்ஜுனா, இந்த மகாபாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன. அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள், அவர்கள் ஏவி விட்ட தீய மந்திரங்கள், அவர்கள் அனுப்பிய தீய சக்திகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். நான் இந்த தேரின் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால்தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்று இருந்தன. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு.
இப்போது இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை நான் உணர்ந்தேன். இந்த தேரில் இருந்து நான் முதலில் இறங்கினால் உடனே இந்த தீய சக்திகள் செயல்படத் தொடங்கிவிடும். அந்த வினாடியே இந்த தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதையும் நான் அறிந்தேன். இப்போது புரிகிறதா? இந்த தேரில் இருந்து நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய். இப்போதும் நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த தேரை மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்காக்கி உன்னை முதலில் தேரில் இருந்து இறங்க சொன்னேன். உனக்கு தேர் பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற நான் தயங்குவதாக நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய நான் வாய்ப்பளித்து இருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கி இருந்தது. அது தவறு. இதோ இப்போது உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று அர்ஜுனனுக்கு ஒரு நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனன் காதில் விழவில்லை. அதற்கு காரணம், கண்ணனின் கால்களில் அர்ஜுனன் வேரற்ற மரம் போல விழுந்து கிடந்தான். வாழ்க்கை என்னும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பிணியினை கடந்தேற சாரதி போல நம்மை நடத்தி செல்வார் கடவுள்.